எல்லோருக்கும் வணக்கம். அடங்க மாட்டான் இந்த சிங்க குட்டி அப்படின்ற மாதிரி போன வாரத்தில் நல்லா மூவ்மெண்ட் காமிச்ச 4 ஷேர்கள் அடுத்த வாரத்திலையும் அதுக்கடுத்த மாதங்களிலும் மேலே வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்திருக்கு. அதில் முதல் ஷேர் என்னன்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் பொதுவாகவே சமீபத்திய வருடங்களில் எப்பெல்லாம் ஒரு லோ ரேட் வரானோ அப்பிருந்து ஒரு 50%, 70%, 40% அல்லது ஒரு 15% ஏறுமுகமாகவே தான் இருந்திருக்கு. அப்ப இந்த முறையும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி வந்துட்ட இந்த நேரத்தில் இவன் இன்னும் மேலே வரவே இல்லை. இவனுடைய பழைய ஹை 8000க்கு மேலே எல்லாம் இன்னும் போகவே இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 7200 ஆனால் ஒரு 20% ஒரு 1500 நீ ஏற்றி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகுமே அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. அந்த வகையில் ஒரு 20% இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ரொம்ப வேகமாக ஒரு 2-3 மாதத்துக்குள்ள சம்பாரிச்சு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த ஐடிசி ஷேருக்கு பிடித்த பீடை, அதாவது பிடித்த கெட்ட நேரமெல்லாம் அக்கட்டால போயிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வருது. அதாவது இந்த ஐடிசி ஷேர் இதுக்கு முன்னாடியே 50 நாள்ல லோ ரேட்ல இருந்து ஹை ரேட் வந்திருக்கான் இதுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு சரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லோ ரேட் வந்ததுக்கு அப்புறம் 75 நாட்கள் ஆயிடுச்சு. இப்படி 75 நாட்கள் ஆகியுமே இந்த ஷேர் மேல் நோக்கி போகாம இருக்கு. இதுக்கு சம்பந்தப்பட்ட நியூஸ்கள்லாம் வருது. ஐடிசி ஹோட்டல் டிமெர்ஜருக்கு அப்ரூவல் கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. தொடர்ந்து பாசிட்டிவான நியூஸ்கள் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கேப்பை ஃபில் பண்ணாம இருக்கான். ஒருவேளை வரக்கூடிய வாரங்களில் மேபி இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனாலையும் மார்க்கெட்டும் பாசிட்டிவ் இருக்கிறதுனால குபீர்னு ஒரு 20 ரூபா மேலே ஏறி 460 ரூபா வந்து இதை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 360 போனா கூட கவலை இல்லை. இந்த சார்ட் பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அல்லவா? டக்குன்னு மேலே ஏறி ஒரு 15-20 நாளுக்குள்ள 460 வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம். ஆர்த்தி ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பெருசா சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை. வெறும் 3.5% சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. 6 மாசம் வச்சிருந்தாலும் அது ஒரு தண்டமா தான் பார்க்கப்படுகிறது. சரி, கடந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒரு வருஷத்துலேயே பெருசா சம்பாரிச்சு கொடுக்கல. ஒரு பேங்க் வட்டி அளவு வெறும் 8% தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஆனா இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனி கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் கொஞ்சம் கடன் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பிஇ விட இவனுடைய பிஇ தற்போது இறங்கி வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருந்த ஷேர் தான் இது. இதனுடைய விலையெல்லாம் ஒரு காலத்தில் 1000 ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கு. அப்போ வந்து இதனுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோலாம் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சு வந்திருக்கு. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்ன, வேல்யூ வைஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்திருக்கு. முதல்லயே இந்த பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை சமீபத்திய 4 வருஷத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸும் 2.56% இப்போ ஹோல்டு பண்றாங்க இந்த வருஷத்துல. டிஐஸுமே வந்து 2023 இருந்ததை விட இப்போ 2024 ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நம்பிக்கை? இந்த ஷேர் இது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி 1000 ரூபாய் வந்துடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாளைக்கு கறிகஞ்சி நாளில் வந்து நம்மளுக்கு உப்புமாவா இல்லை நல்ல மட்டன் விருந்தா அப்படின்றது நம்மளுடைய கொழுப்பு பிடிச்ச பேச்சு தான் வீட்டில் தீர்மானிக்குது. நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது ஒன்று பேசினோம்னா வீட்டம்மா கண்டிப்பாக இவனுக்கு உப்புமா தான்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கு தகுதி இருக்கா? இந்த ஷேருக்கு நல்லா மேலே வர்றதுக்கு தகுதி இருக்கா? அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன சொல்லுது? இந்த கம்பெனி தொடர்ந்து நல்லா ரன் ஆகுமா, நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயத்துக்கு இந்த கம்பெனி கடந்த 4 வருடமாக ஒரே அளவிலான ப்ராஃபிட் தான் இருக்கு. பெருசா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஷேர் இப்போ சைட்வேஸ்ல இருக்கு. கீழே 300 ரூபா போனா மேலே 600 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விடுற வேலையெல்லாம் பண்றான். பட் இருந்தாலும் பழைய 1000 ரூபா வரல. இப்போதான் ஒரு சின்ன திருப்பு முனை அப்படின்றது நடந்திருக்கு. இவங்களுடைய மார்ச் குவார்டர் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது சமீபத்தை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. கடந்த 8 மாசத்துல இல்லாத அளவில் ஓரளவுக்கு நல்லா 47 கோடி அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு மேல் நோக்கி வர ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் இவனுடைய பழைய ரேட் 650 வரணும், அதுக்கப்புறம் 1000 ரூபா பக்கத்தில் வரணும். அந்த நம்பிக்கையில தான் பாவம் இந்த இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய மாதங்கள்ல இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் மேலே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் நண்பர்களே. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பல்ராம் சின் அப்படின்ற ஷேர்ல ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் விஷயம் ஒன்று நடந்திருக்கு. சில பேர்லாம் பணம் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி கடந்த 5 வருஷமா அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் 10 வருஷமெல்லாம் பார்ப்பாங்க. சில பேர்லாம் வந்து அவ்வளவு பீரியட் பார்க்காம ஷார்ட் டேர்ம்ல என்ட்ராய் வெளியே போறவங்க
கடந்த 2 வருடங்களை மட்டுமோ அல்லது கடந்த 3 குவார்டர்லி அல்லது 2 குவார்டர்லி ரிசல்ட்டை மட்டுமோ கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது இந்த பல்ராம்பூர் சின்னி அப்படின்ற ஷேர் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது மார்ச் 2000 போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் போன வருஷனுடைய ஃபினான்ஷியல் இயர் ரிசல்ட் பார்க்கும்பொழுது அவங்களுடைய P&L வந்து ஆல்மோஸ்ட் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி சுமாரான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கு. அதே சமயம் இன்வெஸ்டர்ஸை பார்த்தாலும் ஓரளவுக்கு ரொம்ப நம்பிக்கையாக எஃப்ஐஸும் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஐஸும் அதில் ஷேர் ஹோல்டிங்காக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த பல்ராம்பூர் சின்னி ஏறாதா, அப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி வந்தால் போன வருஷம் ஜஸ்ட் ஒரு 8 மந்த்ஸுக்கு முன்னாடி இவன்லாம் 500 ரூபாய் இருந்த ஷேர் தான். மேபி அதே ரேட் இந்த வருஷம் வந்து தொடர மாதிரி இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா 400 ரூபாயிலிருந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபா வேகமாக இந்த ஷேர்லாம் எப்பவும் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வேகமாக மூவ்மெண்ட் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் 2022 பார்த்தீங்கன்னா அவனுடைய மூவ்மெண்ட்டே ரொம்ப ஷார்ப்பான மூவ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ மேபி இந்த ஷேரும் மேல் நோக்கி ஏறி வர மாதிரி இருந்தால் போன வருஷத்தினுடைய ஹை வந்ததுன்னா கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஆடாடா இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொல்கிறது நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அல்லது வேறு ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறோம்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நீண்ட கால அடிப்படையில். இங்கே பாருங்க ஒரு நண்பர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு 15 லட்ச ரூபா அப்படின்றத லாஸ் பண்ணிட்டார். இந்த ட்ரேடிங் லாஸை ஈடுகட்டுறதுக்காக அவருடைய லேண்டை வந்து விற்கிறார். சரி போன வரைக்கும் போய் தொலைட்டோம், இப்போ என் குழந்தைக்கு ஏதாவது சேஃப்டி பண்ணிடலாமான்னு யோசிக்கிறார். இதுதான் நல்ல ஒரு விஷயம். என்ன கேட்டால் நீங்கள் லேண்ட் சேல் பண்ணல ஏதாவது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கண்டிப்பாக ஏதாவது மிச்சம் வரும். அதை கீழே இருந்ததுன்னா கூட நீங்கள் அப்படியே பல்காக ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை போய் பார்க்கணும். இப்போ நானாக இருந்தேன்னா என்ன தெரியுங்களா பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த செல்வ மகள் திட்டம் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, அது கேரண்டியாக எப்படி 8% மேலே நாட்டில் என்ன நடந்தாலும் சரி ஓரளவு கேரண்டியாக ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது அது ஒன்று தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு போடலாமா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அதுக்கும் மேலே எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது என்ன யோசிப்பேன்னா இந்த மாதிரிலாம் நிறைய மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு SBI மேக்னம் சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டாடா யங் சிட்டிசன்ஸ் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இந்த ஃபண்ட்லாம் நம்ம போய் பார்க்குறோம்னு வச்சிங்களேன், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 3 வருஷத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4 ஜூன் 2021 10,000 ரூபாய் பணத்தை போட்டிருந்தோம்னா இப்போ நம்ம கையில் 21,000 ரூபாய் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 3 வருஷத்துல பணத்தை டபுள் பண்ணி விட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் லேண்டை விற்றுருந்த பணத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் 10 லட்ச ரூபாயா இருந்திருக்கும். அந்த மாதிரின்னு கணக்கு வச்சுக்கிங்களேன். அடுத்தது இந்த SBI மேக்னம்லேயே நீங்கள் வந்து SIP மூலியமா 3 வருஷமா 1000 ரூபா, நீங்கள் 3000 ரூபா சொல்கிறீங்க, அதுக்கு பதிலாக ஒரு 1000 ரூபாயா கடந்த 3 வருஷமா போட்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் பணமே 36,000 ரூபா ஆச்சு. அது இப்போ என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 52,000 ரூபா. அதுவும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுள் தான். அந்த மாதிரி இருந்திருக்கும், 50% லாபம். இதே நீங்கள் டாடா யங் சிட்டிசன்ஸ் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது இதோட கொஞ்சம் குறைவான வருமானம் தான். அவங்க வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா போட்டிருந்தோம்னா இது 15,858 இருக்கு. அது 20,000 ரூபாய் இருந்தது, இது 15,858 இருக்கு. இந்த மாதிரி இது போன்ற மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயே இன்னுமே நிறைய இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ICC Prudential Child Care Fund அப்படின்ட்டு அவங்க ஒரு வருஷத்துல 41% சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. பட் 3 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தேவையை சொல்லி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை அணுகுனீங்கன்னா அவங்க நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.